இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன். இது ஒரு கத்திரிக்காய் 1/4 கிலோ. இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறி விட்டுக்கிறலாம். இப்போ இதில் லைட்டாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு 220 டிகிரியில் 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக நெருப்பில் காட்டியும் சுட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஸ்கின்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இதோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டுட்டு மீடியம் சைஸ் லெமனில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தஹினி பேஸ்ட் போட்டுக்கிறேன். 4 பல் பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பார்ஸ்லி இல்லைனா கொரியாண்டர் லீஃப் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக பொமக்ரனேட் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் போட்டுட்டு இதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபாயில் பேப்பரில் சார்கோல் ஹீட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபுல்கா, ப்ரெட், ருமாலி ரொட்டிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.